வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எல்லாருமே கடின உழைப்பு உழைக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஏன் சில பேர் மட்டும் மேலே மேலே போகிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் என்னோட கம்மியாக தானே இருக்கு. ஏன் சிலர் மட்டும் மேலே மேலே முன்னேறிட்டு போகிறாங்க, ஏன் என்னால் முடியல? என்கிட்ட இல்லாத டேலண்ட்டே கிடையாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருக்கு என்கிட்ட. ஆனால் ஏன் என்னால் மட்டும் முன்னேற முடியல அப்படின்ற கொஸ்டின் தான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. நம்மள யோசிச்சு பார்ப்போம், ஆனால் அது புரியவே புரியாது. என்ன டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் எங்க நம்ம சறுக்குறோம் அப்படின்னும் போது பார்த்தோம்னா அப்படியே நம்மளை விட்டுடணும். நம்ம கிட்ட நம்ம அதெல்லாம் நம்மளை சுத்தமாக மறந்துடணும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது இந்த நல்ல ஒரு குறுகிய காலத்தில் மேலே வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அதாவது அவங்ககிட்ட நம்ம எந்த பேச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் ஆர்கியூ பண்ணாமல் அவங்கள பேச விடணும். ஆக்சுவலி பேச விட்டுட்டு நம்ம கவனிக்கணும், லெசன் பண்ணணும். அப்படி பார்த்தாக்கா நம்மகிட்ட என்ன மிஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வகையில் ரீசெண்டாக நான் சந்தித்த ஒரு நபரை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதாவது நான் கென்யா வந்திருந்தேன் பிஸ்னஸ் விஷயமா. அங்கே ஒருத்தர் ஆந்திராவில் ஒரு சிஏ முடித்தவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கென்யாவில் அவர் ஒரு கம்பெனியோட ஜெனரல் மேனேஜராக இருக்கார். அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் கம்பெனி, இண்டஸ்ட்ரிக்கான ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல்ஸ் சப்ளை பண்ணுற கம்பெனி. இவர் படித்தது சிஏ. இவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாருன்ட்டு முதல்ல எனக்கு ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒரு இந்தியர் கென்யாவில் எப்படி இவ்வளோ பெரிய அந்த நிறுவனத்துக்கு ஜெனரல் மேனேஜர் ஆனாரு அப்படின்ற நிறைய கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு. சரி, இதை நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்டு வாங்க முடியாது. ஏன்னா அதை வளர்ந்தவர் உயர்ந்தவர்கள் தன்னோட பெருமைகளை பற்றிலாம் அதிகம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அவரோட டிராவல் பண்ணுற டைமில் அவரை பற்றி கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா, இவர் ஒரு நிறுவனத்தில், அதாவது நல்ல ஒரு பணபலம் பொருந்திய ஒரு நபர்கிட்ட இவர் வேலை பார்க்குறாரு. ஆனா அங்க ஒரு டிவிஷன் ஆரம்பிக்கிறார். ஒரு கெமிக்கல், இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் சப்ளை பண்ற ஒரு டிவிஷன் அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த கம்பெனிக்கான அந்த லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் இவரே பார்த்துக்கிட்டு இவர் தனி ஒரு நபரா என்கொயரி ஜெனரேஷன்ல இருந்து, மார்க்கெட்டிங்ல இருந்து, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுல இருந்து அத்தனையும் ஒரு தனி நபரா எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு அப்படியே அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா வளருது. வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்றார். அந்த டீமுக்கு இவர் என்ன பண்றாரு, ஒரு முழு சுதந்திரம் கொடுக்குறாரு. ரிப்போர்ட்டிங்கே கிடையாது அந்த கம்பெனில. நீ எங்க வேணாலும் போ, டைம் உன்னோடது, எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் வா. ஆனா ஒரு ஃபேமிலியில எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி இவங்க போன்ல பேசிக்குவாங்க. ஆனா இவரு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பர்சன் இவர் கூட வேலை பார்க்குற அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குல்ல, அவரே சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் அங்க போயிட்டு இருக்கேன், இந்த விஷயமா போறேன் அப்படின்ட்டு. அந்த ஜெனரல் மேனேஜருக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈக்குவல். அதே நேரத்தில் இவர் அவங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டியதை பண்ணுவார். அவங்களுடைய இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்லாம் சொல்லுவார், இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லுவார். ஆனால் ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கு அது ரெண்டு பேருக்கும். இது ஒரு ஜெனரல் கம்யூனிகேஷன்லேயே முடிஞ்சு போடும். இவர் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துருவார், முழுமையாக கொடுத்துட்டு அவங்களுக்கு புரிய வச்சுருவாரு. இது உன்னோட வேலை, இதை நீயே பார்த்து எப்படி செய்யணுமோ நீயே பண்ணிக்கோ, நீயே பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துறாரு. மொத்த டீம் கூட கொடுத்துறாரு. அதே மாதிரி அவங்கள இவரு எந்த இடத்துல இவருக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அந்த சலுகைகள் அவங்க கொடுக்குறாரு. இப்போ என்னன்னா, இவரு கார் கொடுத்துறாங்க கம்பெனியில, இவர் கூட ஒர்க் பண்ற அந்த சக எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், டெக்னிக்கல் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கார்ல தான் போவாங்க. அதே மாதிரி வார இறுதியில அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல சமமா சாப்பிடுவார், எல்லாமே ஒரு சமமா நடத்துவார். அப்படி அதாவது இவர் போனா அவங்க எந்திரிச்சு நிக்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப சகஜமா பழகுவார். அதே நேரத்தில் அவங்ககிட்ட வேலை வாங்க வேண்டிய வேலையும் அவங்கள செஞ்சிருவாங்க, வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள செஞ்சிருவாங்க, அவங்கள ஈடுபட்டு செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு சக உறுப்பினரா கொண்டு வந்துருவார். இது ஒண்ணு. சரி, அதே மாதிரி எப்படி மனிதர்கள் இவர் இப்ப நம்மள ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் உழைச்சி, ஒரு ஆள் யோசிச்சு ஒரு கம்பெனியை உயர்த்த முடியாது இல்லையா? அதுக்கு பல பேர் பல மூளைகள் வேணும்ல. அப்படி வரும்போது இவர் என்ன பண்றாரு, திறமைசாலிகளை பாக்குறாரு. அப்படி யாராவது வரும்போது என்ன பண்றாரு, அவங்கள
அவங்ககிட்ட வந்து நீங்கள் எதை பண்ணணும் அதை பண்ணலாம் சொல்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுப்பாரு. அதேமாரி அவங்களுக்கு தேவையான அவசியம் லீவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நாட்டை கென்யாவை சுற்றி காமிக்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவார். பார்த்து பார்த்து உபசரிப்பார், கவனிப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, வர்ற வந்து எக்ஸல்ஸ் இருக்காங்க வராங்க இல்லையா, எக்ஸ்பர்ட்ஸ் வராங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் சொல்லாமலே இவரோட பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் கொடுத்துட்டு போடுவாங்க. ஸோ அதுதான் அவரோட பலம். அதாவது உனக்கு அடுத்த உங்களை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவரோட உரையாடல் ஒரு பையன்ட்ட அப்படி இருந்துச்சு. பையன் வந்து சினிமாவுக்கு போகிறத சொல்கிறான், இவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் ஒரு 4 பேர் 8 பேர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதில் எத்தனை பேர் வந்து மேல் எத்தனை பேர் ஃபீமேல் அப்படின்னு கேட்குறாரு. பையன் சொல்கிற 8 பேருமே வந்து பாய்ஸ் தான் அப்படின்றாங்க. பாய்ஸா, அப்படி போகக்கூடாது, அது நல்லா இருக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்ற பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து அவரோட கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி அந்த இஸ் எ ஜென்டில்மேன் ரியலி. வந்து உபசரிப்புலையோ இல்லை எதுலையுமே வந்து ரொம்ப அர்த்தம். அதாவது இது வந்து அவர் போலியெல்லாம் செய்யல, உள்ளக்குள்ளேயே அவரோட இயல்பே அப்படிதான். சமீபத்தில் வந்து இந்த மகேஷ் பாபு இவங்கெல்லாம் கூட ஷூட்டிங் போகும்போது அவங்க தான் அந்த கென்யாவில் ஒரு 17 நாள் வந்து ஷூட்டிங் மசாய் மராவில் எடுத்திருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளை இவர் அந்த மாதிரி வந்து மனிதர்களை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு நிறைய. அது வந்து இவர் போய் தேடி போய் செய்யறது இல்லை, இவரோட குணம் அப்படி. இவரோட குணத்துக்கு வந்து பெரிய பெரிய லிங்க்லாம் கிடைக்கிது. ஸோ பிஸ்னஸ் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நீங்கள் கான்டாக்ட் வந்து சுலபமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு நண்பர்கள் இருந்தாக்கா பிஸ்னஸ் வந்து பெரிய விஷயமே இல்லை. மற்ற டெக்னிக்கல் பார்ட்டை வந்து அந்த டெக்னீஷியன் பார்த்துக்கோ, அவங்களே வந்து இவர் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, அவங்க முடிச்சு எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. அதாவது இவர் நினைக்கிறத வந்து அவங்க செஞ்சு முடிச்சுட்டு போவோம். ஸோ இதுதான் வந்து அவரோட வெற்றியின் ரகசியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்தியா நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம்னா, ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு வந்து ஒர்க்கர்ஸை வந்து அந்த குரங்காட்டிகளில் வந்து குரங்கை நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒர்க்கர்ஸை வந்து அடிமட்டத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்னு எதிர்பார்க்குற முதலாளிகள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க நம்ம ஊரில். இல்லை, உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க, நம்ம ஊரில் மட்டும் இல்லை. ஆனால் அது அந்தளவுக்கு வெற்றி அடையிறது. இந்த மாதிரி வந்து இருக்கிற நிறுவனங்கள் தான் வந்து நல்லா வளருதுன்றதை விட அது வந்து இன்னைக்கு 100 கோடி ரூபாய் அவர் வந்து ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்த அந்த நிறுவனம் இன்னைக்கு வருடத்துக்கு 100 கோடி ரூபாய் ஈட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கு. மொத்தமே அந்த கம்பெனியில் இருக்கவங்க ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு மேனேஜர்ஸ் அவ்வளோ ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 5-6 பேர் தான். மீதி எல்லாமே அந்த கென்யாவை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ இந்த அளவு வளராங்கன்னா அந்த 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 குணங்கள் அவங்க வந்து அவங்களோட அப்ரோச்சஸ் தான் வந்து அணுகுமுறைகள் தான் அந்த நிறுவனத்தை வளர்த்துருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, அவரோட பிரச்சனைக்கு சொல்யூஷனாக நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவரோட டீமோட எனக்கு என்னென்ன தேவைகளை செய்யணுமோ அதை யோசிச்சுட்டு இருக்காரு. நீ வந்து சாட்டர்டே வந்து டின்னருக்கு அங்கே கூப்பிட்டு போகணும், அவரே கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல சமைச்சு எல்லாருக்கும் அவரோட டீமுக்கெல்லாம் பரிமாறாரு, சாப்பிட வச்சு அழகு பார்க்குறாரு. அதேமாரி வந்து சண்டே வந்து அவரே வந்து காலையில் ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போக சொல்லிட்டு, அப்புறம் மதியம் வந்து அவர் லஞ்சு கூப்பிட்டு போயிட்டு, இப்படி வந்து எனக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் யோசிக்கிறாரு. அவரோட பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் நான் யோசிக்கிறேன். இதுதான் வந்து ஒரு சக்சஸ் மந்திரம். நீங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட எதிர்பார்க்கணும்னா நீங்க அவங்களுக்கு செய்யணும். அவங்க எதிர்பார்ப்புகளை நீங்க முதல்ல பூர்த்தி செய்யணும். அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு தானாவே செய்வாங்க. அவ்வளவுதானே. இதுதான் இது வந்து உயர் மாட்டத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவை கோபமே வராது, அவருக்குலாம் கோபமே வராது. முதல்ல அவங்க அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நமக்கே வந்து கோபம். நான் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க டெக்னீஷியன் பண்ண விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கோவப்பட்டு அவர்கிட்ட போனா அவ்வளோ சாந்தமாயிடுவேன் நான். அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அதை வந்து பார்த்துட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப தேங்க்யூங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொடுத்த இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வந்து அவங்கள மேலே கொண்டு போகுது, அவங்க அந்த நிறுவனத்தை மேலே கொண்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். கென்யாவில் இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அது வந்து பாப்புலேஷனில் கென்யாவோட பாப்புலேஷனில் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த 1.5 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்கல்ல, 1.5 லட்சம் பேர்னா மொத்த மக்கள் தொகை இல்லை, இந்த கென்யா மக்கள் தொகையில இந்தியர்களோட எண்ணிக்கை வந்து 1.5 லட்சம். இந்த 1.5 லட்சம் பேர் தான்
கென்யாவோட பொருளாதாரத்தை வந்து முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த அத்தனை பிசினஸ் இவங்ககிட்ட தான் இருக்கு. ஒருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் வந்து நிலம் இருக்குங்க. நிலத்தை வச்சு பயிர் வச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு அமெரிக்க கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 5,000-6,000 ஏக்கர்ல வந்து பைனாப்பிள் பயிர் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கென்யாவை இந்தியர்கள் வந்து இங்க வந்து பெரிய ஆளுமை பண்றாங்க. அந்த நைரோபியோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே இந்தியர்கள் தான். அதுல பெரும்பாலும் வந்து தெலுங்கர்கள், குஜராத்திகள் அதிகம். இந்த 2 கம்யூனிட்டி தான் வந்து கென்யாவில் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காங்க. இந்த ஜிம்கானன்ற கிளப்ல போனீங்கன்னாக்கா வெறுமனே இந்தியர்கள் தான் இருப்பாங்க. அந்த கிளப் ஃபுல்லாவே மெம்பர்ஸ்ல இருந்து அத்தனை பேரும் அந்த கிளப்பை உருவாக்கானது இந்தியர்கள் தான். அந்த மாதிரி 30-40 கோயில்கள் இங்க உருவாக்கியிருக்காங்க. நம்ம திருப்பதி பாலாஜி கோயில் ஒன்று இருக்கு, ஹனுமன் டெம்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் இஸ்கான் டெம்பிள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோயில் உருவாக்கி கிட்டத்தட்ட அதான் அவர் சொல்றாரு. அந்த முதல் தலைமுறை வந்து இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாதையை போட்டிருக்காங்க. அதில் நாங்கள் டிராவல் பண்றோம் அப்படின்ற அந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டு உருவாக்கிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த கென்யாவோட பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு நம்ம இந்தியர்களுக்கு உண்டு.